வழி நல்லா இருக்குது. ஆக்சுவலி நிறைய பேர் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நம்ம வந்து பாதுகாப்பான இடத்துல தான் போயிட்டுருக்கோம். பட் இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி இடத்துக்குலாம் ஏதாவது வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களை சுற்றி என்னென்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து ஒரு கண் வச்சுட்டே தான் இருக்கணும். ஏன்னா எந்த சமயம் வேணாலும் என்ன வேணாலும் எங்கேருந்து வேணாலும் வரும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நீங்கள் நடக்க வேண்டியதாக இருக்கும். உங்களுக்கு எதாவது ட்ரெக்கிங் பழக்கம் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக இந்த மலையில் ஏறி அந்த வழியாக நடந்து வரலாம். அதுவும் நல்லாயிருக்கு. அப்படி இல்லை நார்மலாக நடக்கணும் அப்படின்னா நம்ம இங்கிட்ட ஒரு வழி இருக்குது. ஸோ கூகுள் மேப்பை ஃபாலோ பண்ணுறதுக்கு பதிலாக இங்கே லோக்கலில் யார்ட்டையாவது கேட்டிங்கன்னா ஓரளவு உங்களுக்கு ஹிந்தி தெரிலனாலும் பரவாயில்ல. எனக்கும் ஹிந்தி ஒரு பாயிண்ட் கூட தெரியாது. அச்சா பகுத் அச்சா அவ்வளோதான் தெரியும். அதை வச்சே நான் வந்து சொல்லிட்டேன். இது ஆக்சுவலி வந்து ஒரு 4 பேர்த்திட்ட கேட்டோம். இங்கே நம்ம கூட தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் எந்த ஒரு பயமும் தேவையில்லை. ஆனால் இந்த வாட்டர் லைனை மட்டும் விட்டு போயிடாதீங்க. எங்கே போனாலும் வாட்டர் லைன் கூட இருங்க. யானைசாணி ஆக்சுவலி போட்டு ரொம்ப நாள்லாம் ஆகலை. இன்றைக்கி காலையிலையோ இல்லை 2 நாள் அந்த மாதிரி தான் போட்டிருக்கோம். அதனால் வரும்போது பார்த்து வாங்க. சுற்றி பற்றி ஒரு கண் வச்சுருவாங்க. நடக்கிற வழியும் பார்த்து நடந்து வாங்க. கொஞ்சம் வழி மோசமாக இருக்கலாம், கொஞ்சம் பார்த்து நடந்து வரணும். இந்த மாதிரி ஒரு குச்சி கையில் எடுத்துக்கிறது நல்லது, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாட்டர் லைன் கூட தான் நம்ம வந்துட்டுருக்கோம். அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த வாட்டர்லாம் போய் சேர போகிற இடத்துக்கு தான் நம்ம போகிறோம். நம்ம கூட ஒருத்தர் வந்தார், ஆளையே காணோம். ஓகே, இங்கே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம், வரட்டும். ஆளையே காணோம். வந்துட்டார் வந்து தான் இருக்கார். அப்படியே போவோம். இப்படி பெரிய இது வழி. ஓகே, இப்படி போய் அப்படி வரும் போல் போவோம். ஓகே, இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு போகணும். சீரியஸ்லி எனக்கு வந்து ஹாப்பினஸ் தரக்கூடிய விஷயம் நிறைய விஷயம் இருக்கலாம். ஆனால் வந்து எல்லாத்த விட ஒரு ஹையஸ்ட் ஹாப்பினஸ் வந்து எனக்கு எது அப்படின்னா இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறது தான். இது ஆக்சுவலி நல்லாயிருக்கு. நான் இங்கே கற்றுனாலும் கதறினாலும் அவனு கேட்க போகிறதில்ல. இது என்னோடய இஷ்டம், நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். பட் இருந்தாலும் சேஃபாக போயிட்டு சேஃபாக வரணும். ஏன்னா நம்மளை நம்பி நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, எப்போவுமே நீங்கள் காட்டுக்குள்ளே நடந்து போகும்போது சுற்றி என்னென்ன சவுண்டெல்லாம் உங்களுக்கு கேட்குது அப்படின்றத நீங்கள் வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும். ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக சவுண்ட் கேட்குது அப்படின்னா ஒரு செகண்ட் லிசன் பண்ணி அந்த சவுண்ட் எங்கேருந்து வருது, என்ன ஏது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் சைடில் ஏதாச்சும் செடி மரம் அன்னிவனாக மூவ் ஆகுதா அப்படின்றது நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ அந்த உங்களுக்கு மேலே ஏதாவது மரம் செடி கொடி நீங்கள் நடந்து போகிற வழியில் இருக்குது அப்படின்னா அதோட ஒட்டி போகாமல் கொஞ்சம் தள்ளி போங்க. அந்த செடி கொடியில் ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை மூவ் பண்ணுங்கள். விளையாட்டுத்தனமாக அதில் சேர்ந்து இந்த பிடிச்சி இழுத்துட்டு இது பண்ணிட்டு போகிறதெல்லாம் பண்ண வேண்டாம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள், வாட்ச் பண்ணி நடங்க. நைஸ். ஓகே, ஃபாரஸ்ட் டென்ஸ் ஆகிடுச்சு. நல்லா வந்து ஃபாரஸ்ட்டில் வந்துட்டுருக்கோம். ஓகே, நான் கேமரா திருப்பி காட்டுறேன். ஸோ இப்போயும் நம்ம ஸ்டில் அதே வழியை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இங்கே நடுவில் ஒரு ஓடை மாதிரி போச்சு. அங்கே ஒரு 2 அம்மா மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் ஓடை. ஸோ இந்த தண்ணி ஓடை அங்கே போயிட்டுருக்கு. இந்த ஓடையில் தான் அவங்க மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க தான் சொன்னாங்க இன்னும் போகணும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம தான் நான் ஸ்டில் அதே வழி தான் ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கேன்.
அங்கே நீங்கள் ரோட்டில் இருந்தே வந்து ஒரு வழி இருக்குது. கரெக்டாக நான் அந்த ஸ்கூல் நீங்கள் அந்த வாட்டர் ஃபால்ஸ்னு போட்டு வந்தீங்கன்னா ஒரு ஊர் மாதிரி வரும். நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் காட்டினது. ஸோ அங்கேருந்து ஒரு சின்ன வழி மாதிரி நீங்கள் யார்கிட்ட கேட்டிங்கன்னா அந்த பக்கம் போகணும், கை காட்டுவாங்க. அந்த கை காட்டுற பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு ஆள் நடந்து போகிற மாதிரி ஒரு வழி வந்து போயிட்டே இருக்கும். அந்த வழியும் இந்த சைடில் இருக்கிற தண்ணி ஓடையும் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே போனோம் அப்படின்னா போயிடலாம். இது என்னது? வாவ், ஓகே. நம்ம இன்னும் வரல. இதையும் கிராஸ் பண்ணி அந்த பக்கம் ஏறி அப்படியே போகணுன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம போவோம். ஆமாம், எல்லாம் ஃபுல்லாக சேராக இருக்குது. தண்ணி வந்து அப்படியே கிளியராக இருக்குங்க. தண்ணி அப்படியே பக்காவாக இருக்குது. குழந்தைங்களாம் கூப்பிட்டு வந்தால் இங்கேயே உட்காந்து என்ஜாய் பண்ணலாம். நிறைய குழந்தைங்க போயிருக்கும் போல். ஸ்டில் நம்ம இன்னும் கரெக்டான வழியில் தான் போயிட்டுருக்கோம். போவோம், ஆனால் வழி தான் கொஞ்சம் மோசமாக இருக்குது. ஓகே, இதுதான் வழி. ஆமாம், இந்த மாதிரி அங்கங்கே விட்டு போயிருந்தாலும் அங்கங்கே வந்து இந்த மாதிரி போகிற வழி அப்படியே தெரியும். ரெகுலராக ஹியூமன்ஸ் யூஸ் பண்ணுற வழி, அதனால தான் இது நல்லா தெரியுது. இந்த வழியை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கணும். இன்னும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். போவோம். நம்ம இன்றைக்கி போய் என்ன தான் இருக்குன்றத பார்க்குறோம். இந்த மாதிரி மூங்கில் கடியெல்லாம் வரும்போது கொஞ்சம் மேலெல்லாம் பார்த்துட்டு வாங்க. என்ன இருக்காதுன்னு தெரியாது. அதுதான் நம்ம வந்த வழி. மரத்தையெல்லாம் வெட்டி போட்டு வச்சுருக்காங்க. கண்டிப்பாக அது விழுந்த மரம் இல்லை, வெட்டின மரம் தான். நான் அருவாள் விட்டு அந்த மரத்தில் இருந்ததை நான் பார்த்தேன். இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். நான் மேப்பில் பார்த்தபடி எனக்கு தெரிஞ்சு வந்துட்டோம். கொஞ்சம் தூரம் தர கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் வழி நல்லா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப நாளாக நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த வழின்னு நினைக்கிறேன். அவன் தர பயங்கரமாக வலிக்குது. ஓகே, ஓகே, இங்கேயும் காலடி தடங்கள் இருக்குது. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. ஓகே, சரக்கு பாட்டிலாம் கிடக்கு. செஞ்சு ஏதோ பந்தல் மாதிரிலாம் போட்டிருந்துருக்காங்க. நிறைய பேர் யூஸ் பண்ண இடம்னு நினைக்கிறேன். இப்போ தான் யாரும் யூஸ் பண்ணுறதில்ல இருக்கு. தெரிஞ்சது ஒன்று தான் வழி. நம்ம ரிவரை பக்கத்துலேயே தான் வச்சு போயிட்டுருக்கோம். வழி நிறைய இடத்துல மரத்தை வந்து குறுக்கா போட்டிருக்காங்க. மேபி விழுந்த மரத்தை எடுத்து குறுக்கா போட்டிருந்துருக்கலாம், இல்லை மரமே விழுந்திருக்கலாம். மரத்தை சுற்றி போகிற மாதிரியும் வழி பண்ணி வச்சுருக்காங்க. பார்த்திங்களா, நிறைய வெட்டியிருக்காங்க. ஓகே, ஸோ நிறைய பேர் வந்திருப்பாங்கட்டுருக்கு. இப்போ தாங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரில, நம்ம போய் பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு நான் போகும்போதே வந்து 5 பேர் கிட்டத்தட்ட இறங்கி போனாங்க. எல்லோரும் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்தவங்க மேபி போயிருந்துருக்கலாம். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி சண்டே, அதனால் நிறைய பேர் வந்திருக்கலாம். போகிற வழி இப்போ வரைக்கும் கரெக்டு. ஓகே, ஓகே, இங்கேயும் கால் அடித்தரம் இருக்குது. மூங்கில் அப்படியே சரிஞ்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன்.
நல்லா இருக்குது. ஓகே, நடந்து போகிறதுக்கு கட்டை இதெல்லாம் போட்டு வச்சுருந்துருக்காங்க. அது மேலே அப்படியே காலை வச்சு அழகாக போயிடுவோம். ஓகே, ஏறி வந்தாச்சு. நல்லாயிருக்கு. இந்த மாதிரி நிறையா பிளேஸ் எல்லா இடத்துலையும் இருந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். தண்ணிக்கு பக்கத்துலேயே போயிட்டுருக்கோம். நம்ம எங்கே போனாலும் இந்த தண்ணியோட வழியை மட்டும் விட்டுறக்கூடாது. ஏன்னா கண்டிப்பாக நீங்கள் ஏதோ ஒரு தண்ணி ஓடுற இடத்த ஃபாலோ பண்ணி போனீங்கன்னா ஏதோ ஒரு ஊரோ இல்லை ஏதோ ஒரு இடம் கண்டிப்பாக வரும். அதனால் தண்ணி போகிற வழியை மட்டும் விட்டுறாதீங்க. நம்ம தண்ணிக்கு பக்கத்துலேயே தான் போயிட்டுருக்கோம். சப்போஸ் ஏதாவது நடுவில் வழி மாறினாலோ இல்லை வந்து நம்ம திரும்பி போகிறதுக்கு முடிவு பண்ணி திரும்பினாலோ நம்ம இந்த தண்ணி போகிற வழியிலேயே போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்த இடத்துக்கே திரும்பி போயிடலாம். ஸோ அதனால் இதை மட்டும் என்றைக்கும் விட்டுறக்கூடாது. எங்கே இந்த மாதிரி ஃபாரஸ்ட்குள்ளே போனாலும் நம்ம வந்து வாட்டரோட வழியிலே தான் போகணும். ஓகே, இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு தெரில. மேப்பில் கிட்ட தான் காட்டுது. பட் ஆனால் எனக்கு இந்த வாட்டர் ஃபால்ஸுக்கான தண்ணி விழுகிற சவுண்டே கேட்கல. ஆக்சுவலி அது ரொம்ப பெரிய வாட்டர் ஃபால்ஸ்லாம் இல்லை, ஓரளவு குட்டி தான். போகிற வழி நல்லாயிருக்கு. அதாவது நம்ம நார்மலாக வந்து இந்த மரத்துக்கு அடியில் இருக்கிறதுக்கும் டேரெக்டாக சன்லைட்டில் இருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம இந்த மாதிரி டேரெக்ட் சன்லைட் வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு 30 to 40 டிகிரி ஆக்சுவலி தமிழ்நாட்டில் இருக்கிறது. அதே வந்து நம்ம மரத்துக்கு அடியில் இருந்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அது பாதியாக நம்மளுக்கு ரெடியூஸ் ஆகும். 25 டிகிரி அந்தளவுக்கு வரும். ஏன்னா மரம் அந்தளவுக்கு நம்மளுக்கு உதவி செய்யுது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் காடுகளை மரங்களை வளங்க, காடுகளை அழிக்காதீங்க. இங்கேயும் ஃபுட் பிரிண்ட்ஸ் இருக்குது, உங்களுக்கு தெரியாதான்னு தெரில.